வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாயாஜி ஷிண்டே அப்படின்றவர் தான். அவர் பேர் ஒன்றா உங்களுக்கு புதுசாக தெரியலாம். ஒரு சிறந்த நடிகர். அவர் நாடக நடிகராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அவர் ஒரு மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவர். மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர். ஆனால் தமிழிலே பாரதி என்ற திரைப்படத்திலே சுப்பிரமணிய பாரதியாக நடித்து தமிழக மக்கள் அனைவராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய நடிகராக உருவெடுத்தவர் திரு சாயாஜி ஷிண்டே அவர்கள். இவர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். 1959 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி மகாராஷ்டிரத்திலே பிறந்தவர் தான் சாயாஜி ஷிண்டே அவர்கள். இவர் நாடகத்தில் நிறைய நடித்து அதன் மேல பற்றுதல் அதிகமாக இருந்து நிறைய நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆரம்ப காலகட்டங்களில். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது மராட்டிய படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தெலுங்கு படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் தமிழில் பாரதி அப்படிங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பித்து தமிழக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தார். பாரதி படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள்ல இவர் எதிர்மறை கதாபாத்திரங்களில் நடித்தார். தனுஷ், விஜய், சூர்யா இப்படி எல்லா நடிகர்களோடும் சேர்ந்து நடித்தவர் தான் சாயாஜி ஷிண்டே அவர்கள். தமிழ் படத்துல குறைஞ்சு ஒரு 60 படங்களுக்கு மேல தமிழ்ல நடிச்சிருக்கிறாரு. தெலுங்குல ஒரு 100 படங்களுக்கு கிட்ட நடிச்சிட்டாரு. மராட்டியில ஒரு 40-50 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் கன்னடம், ஹிந்தி இப்படி எல்லா மொழிகளிலும் அவர் நடித்திருக்கும் படங்களின் எண்ணிக்கையை இதுவரையில் கணக்கெடுத்து பார்த்து வேணால் ஒரு 300 படங்களுக்கு கிட்ட நடிச்சிட்டார். இதுக்குள்ளவே அவர் ஒரு சிறந்த நடிகராக தன்னை பரிமளித்துக் கொண்டவர். அவருடைய நடிப்புக்கு உதாரணமான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ல விஜய் கூட வேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்தில் பண்ணியிருப்பார். அதில் கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரமா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் படத்தில் படிக்காதவன் படத்தில் நடிச்சிருப்பாரு. வேட்டைக்காரன் படம் நல்லா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தனுஷ் படத்தில் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பு படத்துலேருந்து நிறைய படங்கள் தொடர்ந்து தமிழ் படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தார். இது ஒரு சிறந்த நடிகர் சாயாஜி ஷிண்டே அவர்கள். தூள் அப்படிங்கிற படத்தில் அமைச்சராக நடிச்சிருப்பாரு. அமைச்சராக நடந்து எதிர்மறை கதாபாத்திரம் வில்லனாக பண்ணியிருப்பாரு. அதுலேயும் பிரமாதமான நடிப்பு வருது. அதே மாதிரி தெலுங்கு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிரட்டல் காட்சி தான் இவருடைய படங்கள்லாம். தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வில்லன். எல்லா ஹீரோக்களுக்கும் இவர் தான் வில்லன். அப்படி ஒரு சிறந்த வில்லனாக தெலுங்குல ஒரு 90 படங்களுக்கு மேல் 100 படங்களுக்கு கிட்ட நடிச்சிட்டாரு. கன்னடத்திலேயே அதே மாதிரி வில்லன். எல்லா படங்களும் வில்லன் கதாபாத்திரம். விஜயோட வேலாயுதங்கிற படத்துல ஒரு சிறந்த நடிப்பு நடிச்சிருப்பாரு. ஆதவன்கிற படத்துல சூர்யா கூட நடிச்சிருப்பாரு. இப்படி எல்லா நடிகர்களோடும் மிக சிறப்பான ஒரு நடிகராக வலம் வருபவர் தான் சாயாஜி ஷிண்டே அவர்கள். மராட்டிய மாநிலத்திலே பிறந்தவர். தமிழ் மொழியை தெலுங்கு மொழியெல்லாம் தெரியாதவர். மராட்டிய மொழியும் ஹிந்தியும் மட்டும் கற்றவர். ஆனால் இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று அனைத்து மொழிகளிலும் பேச கற்றுக்கொண்டு நடித்து தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டவர் சாயாஜி ஷிண்டே அவர்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையால், தன்னுடைய சுய முயற்சியால் அனைத்து கதாபாத்திரங்களையும் சிறப்பாக ஏற்று நடித்திருப்பார். இவர்கிட்ட ஒரு வில்லத்தனமான பேசத்துக்கான விஷயமும் இருக்கு. நகைச்சுவை பண்ணக்கூடிய விஷயமும் இருக்கு. நகைச்சுவை எதுல பண்ணியிருப்பாருனாக்கா சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற படத்துல கதாநாயகி அப்பாவா வருவார். அதில் அவர் பண்றதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நகைச்சுவையாக நடிப்பதற்கும் வில்லத்தனமாக நடிப்பதற்கும் ஒரு சென்டிமெண்டலான கதாபாத்திரங்கள் நடிக்கிறதுக்கும் பொருத்தமான ஆளாக சாயாஜி ஷிண்டே அவர்கள் இருந்தார்கள். பாரதியார் படம் பாருங்க, சுப்பிரமணிய பாரதியாராவே வாழ்ந்திருப்பார். அதுதான் அவர் நடித்த முதல் தமிழ் படம். அந்த படத்துல அந்த சுப்பிரமணிய பாரதியாராவே தன்னை உருவாக்கி கொண்டு அந்த கதாபாத்திரமாகவே மாறி மிக சிறப்பான முறையில் நடித்திருப்பார். அனைவரிடமும் பாராட்டு வாங்கிய படம் அது. அந்த படத்திற்காக அவருக்கு விருதுகள் நிறைய குவிந்தது. இப்படி விருதுகளாலும் மக்களினுடைய ரசிப்பு தன்மையாலும் தன்னை தயார்படுத்தி கொண்டவர் தான்
சாயாஜி ஷிண்டே அவர்கள் பிறந்த இந்த ஜனவரி 13ஆம் தேதியை ஒரு சிறந்த முயற்சியாளர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.